ஹாய், இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு, கசகசா, வரமிளகா எல்லாம் வறுத்து அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கணும். தேங்காயும் அரைச்சிக்கணும். எல்லாம் அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சு விடணும். ரெண்டு தக்காளி போட்டு தாளித்து விட்டு போட்டு இந்த சாந்து எடுத்து அதில் ஊற்றணும். முதல்ல தாளித்து விட்டுட்டு இந்த சாந்து போட்டு கொதிக்க விடணும். போது கறி போட்டு வேக வச்சு சாந்தை போட்டுக்கணும். கறி குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். மிளகு எடுத்துக்கலாம். மிளகும் அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அடுத்து சோம்பும் அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். வர கொத்தமல்லியில் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு ஜீரகம், மிளகு, சோம்பு எடுத்துக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, பட்டை 4-5 பீஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகா ஒரு 7-8 மிளகாய். நம்ம காரம் சிறுக்குன்னு வேணும்னா நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் முறுவலாக வறுத்துக்கலாம். ரொம்ப தீயவும் கூடாது, அதே சமயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா முறுவலாக நல்லா வணங்கிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சூடாக போட்டு எப்போவும் அரைக்கக்கூடாது. அதனால் இது அப்படியே ஒரு பக்கம் கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம அடுத்து ரெடி பண்ணலாம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு அரை கைப்பிடி அளவை எடுத்து உரித்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வணக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை கொத்து வணக்கினதும் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் திருவி வச்சதை போட்டு கூடவே கொத்தமல்லி, மிளகாய், ஜீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சதை ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தோல் சீவுனா இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதையும் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரிஃபைண்ட் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃபைண்ட் எண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃபைண்ட் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் போட்டதும் கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சு 4 தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்குற ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க. இப்போ அதை நல்லா கிளறி விடுங்க. வணக்கி விட்டதும் தலைக்கறி நம்ம கழுவி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். தலைக்கறி இப்போ வணக்கின தக்காளியில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு இந்த கறியிலையே போட்டு நல்லா குலுக்கி விட்டு நல்லா கிளறிக்கலாம். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தலைக்கறி குழம்பு ஃபேவரட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்ச சாந்தை இப்போது இந்த தலைக்கறியில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். தண்ணி தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். குக்கர் 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான சூடான மணக்க தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டு சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.